ಇಲ್ಲ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಅಂತೀನಿ ನಾನು. ಮತ್ತಿನ್ನೊಂದು ವಿಡಿಯೋ ಸಿಗೋಣ. ನಮಸ್ಕಾರ ಎಲ್ರಿಗೂ. ಇವತ್ತಿನ ರೆಸಿಪಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ತಮಿಳ್ನಾಡು ಸ್ಟೈಲ್ ಬಿರಿಯಾನಿ. ನಮಸ್ಕಾರ, ನನ್ನ ಹೆಸರು ದೀನಾ. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அம்மா ரொம்ப நல்லா சமையல் செய்வாங்க, பிரியாணி ரொம்ப நல்லா செய்வாங்க. அம்மா கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். ಎಣ್ಣೆ ಹಾಕೋತಾ ಇದ್ದೀರಾ? ಎಷ್ಟು ಸ್ಪೂನ್ ಹಾಕೊಂಡಿದ್ದೀರಾ ಆಂಟಿ? எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூனு. ಎಷ್ಟು kg ಚಿಕನ್ ತಗೊಂಡಿದ್ದೀವಿ ಇವಾಗ? 1 kg சிக்கன் வாங்கியிருக்கோம்மா. ಓಕೆ. 1 kg சிக்கனுக்கு 1 kg ரைஸ். இதெல்லாம் ஃபஸ்ட் போட்டுருவோம். ஓகேவா? அதுக்கு பிறகு சில்லி. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக இப்போ வந்து நம்ம வெங்காயம் போடுறோம். வெங்காயம் வந்து நிறைய போட்ட அளவு பிரியாணி நல்லா டேஸ்டாக வரும். அதே மாதிரி அது வந்து நல்லா ரெட்டாகும். ಅಡುಗೆ ಮಾಡ್ತಿದ್ರೆ ಬಿರಿಯಾನಿ ರೆಡಿ ಮಾಡ್ಕೊತಾ ಇದ್ರೆ ಮೇಕ್ ಶ್ಯೂರ್ ಯು ಆಡ್ ಅ ಲಾಟ್ ಆಫ್ ಆನಿಯನ್. வெங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சுமா. நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறோம். பெரிய ஸ்பூன், பெரிய 2 ஸ்பூனில் ದೊಡ್ಡ ಸ್ಪೂನಲ್ಲಿ அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். இந்த தக்காளி பழம் போடணும். டொமேட்டோ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக அந்த தக்காளி வந்து நல்லா இதாயிடும். இப்போ நம்ம என்ன போட போகிறோம்னா அந்த சிக்கன் வந்து மசாலாலாம் போட்டு வச்சுருக்கோம். எப்போவுமே நான் வந்து சிக்கன் பிரியாணிக்கு நான் பிரியாணி செய்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை வந்து மசாலாலாம் போட்டு வச்சுருவோம். மேரினேட் பண்ணி ஆச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி போடுறோம். ಇದು ಅಕ್ಕಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯಾವ ಅಕ್ಕಿ ಆಂಟಿ? ನಾರ್ಮಲ್ ರೈಸಾ ಅಥವಾ பாஸ்மதியா? இல்லை பாசுமதி இல்லை. பாசுமதியில் நம்ம வந்து பிரியாணி செஞ்சோம்னா அது ரொம்ப ரிச்சாக இருக்கும். ரொம்ப நம்ம வந்து நார்மலாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட முடியாது. இப்போ இதில் வந்து நான் அந்த அரிசிக்கு தகுந்த அளவு தண்ணி வந்து இதில் பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணிடுறேன். ಆಂಟಿ ಈಗ ಲಿಡ್ ಕ್ಲೋಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಫೈನಲ್ ಲಿಡ್ ಕ್ಲೋಸಿಂಗ್ ಟೈಮ್ 15 minutes later. பிரியாணி நல்லா ஆயிடுச்சு. இப்போ அது மேலே வந்து கொத்தமல்லி பொடி ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆಂಟಿ ಬಿರಿಯಾನಿ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫಾರ್ ಟೀಚಿಂಗ್ ಅಸ್ ದಿಸ್ ವಂಡರ್ಫುಲ್ ರೆಸಿಪಿ.